உலகத்திலுள்ள அனைத்து நண்பர்களுக்கும், என் மகள், மகன், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் தாட்ஸின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, கோயிலில் நம்ம சாமி கும்பிட போகிறோம்னா முன்னெல்லாம் ஒரு வரிசை இருக்காது, ஒரு குச்சி கட்டி இருக்க மாட்டாங்க, கம்பி கட்டி இந்த சந்தில் போகணும் அந்த சந்தில் வரணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி லைனாக போகணும்னு நினச்சா திருப்பதியில் தான் நாங்கள் அப்படி போவோம். முன்னெல்லாம் தப்பை கட்டி ஓலை குடிச மாதிரி இருக்கும், அந்த இதில் எல்லாம் அடைச்சி வச்சுருவாங்க. அப்புறம் லைனாக ஒவ்வொரு இதாக திறந்து போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஒரு 5 வருஷம் கழித்து மறுபடியும் திருப்பதியில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணும்போது தகர சீட்டு போட்டு குண்டாக அடைச்சி வச்சு அதில் லைனு போடும். இப்போ நல்ல டெரஸ் பில்டிங் கட்டி அங்கே நேரத்துக்கு காஃபி, டிஃபனு எல்லாமே கொடுத்து அந்த தேவஸ்தானம் நல்லா எல்லாத்துக்குமே ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. மூத்த குடிமகள் இவங்களுக்கு குழந்தை கர்ப்பிணி குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஏற்பாடு திருப்பதியில் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு அட்வான்ஸாக குழந்தைங்களுக்கு சரி முதியவர்களுக்கும் சரி கஷ்டப்படாமல் போய் சாமி கும்பிட்டு வரணும்னு ஒரு தாட்டோடு எல்லாமே பண்ணுறாங்க. எங்கள் ஊர் கோயிலெல்லாம் அப்படி ஒன்றும் காம்பவுண்டோ அதோ இதோ எதுவும் கிடையாது. சும்மா அப்படி திறந்து இருக்கும். கோயில் எத்தனை நேரம் எப்படி வேணாலும் போய் சாமி கும்பிட்டு வருவோம். அதுக்கு 100 ரூபா டிக்கெட் கொடு, சிறப்பு தரிசனம், 50 ரூபா டிக்கெட்டு அப்படியெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் போகலாம், சாமி கும்பிட்றோம். கற்பூரமத்தை வச்சு சாமி கோயிலை சுற்றி 10 என்ன 1000 தடவை கும்பிட்டாலும் யாரும் என்னென்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. விநாயகர் கோயிலும் இருக்குது, அரசமரத்து பிள்ளையார் கோயிலும் இருக்குது, மாரியம்மன் கோவில் வீதிக்கு மாரியம்மன் கோயில் இருக்கும். கோயிலில் பூரா எல்லா நாளுமே அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாமே விசேஷம் நல்லா பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் நல்ல கிராண்டாக பண்ணுவாங்க. நாங்கள்லாம் போய் சாயந்தரமானா அந்த மாரியம்மன் கோவிலில் கம்பம் போடுவாங்க. அப்போல்லாம் சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 போனோம்ல எல்லாம் கம்பம் சுற்றி ஆடுவோம். கம்பம் சுற்றி ஆடுறதுக்குன்னு நாங்கள் 1 மணி நேரம் அண்ணங்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டு போய் அதெல்லாம் சுற்றி விளையாண்டுட்டு அண்ணன் நல்ல தம்பிகள்லாம் போயிடுவாங்க. என்னையெல்லாம் அனுப்புறது கொஞ்சம் திட்டிட்டு அனுப்புவாங்க. போயிட்டு நேரத்தில் வரணும், அங்கே நிற்கக்கூடாது இங்கே நிற்கக்கூடாதுன்னு வீட்டில் சீக்கிரம் வர சொல்லி இது பண்ணிடுவாங்க. அப்போல்லாம் கோயில் விசேஷம்னா தண்டுரா போட்டு போவாங்க. இன்றைக்கி பாரு அடுத்த வாரம் கோயில் சாட்டுறாங்க, யாரும் எங்கேயும் போகாதீங்க எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னைக்கு கம்பம் போடுறாங்க, இந்த அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு. அப்போல்லாம் நோட்டீஸ் எல்லாம் ஒன்றுமே இப்போ இது பண்ண மாட்டாங்க. டெய்லி ஊர்வலம், சாமி ஊர்வலம் வருதுன்னா தண்டுரை அடிச்சிட்டு போவோம். பாருங்கள் இன்றைக்கி காலையில் மஞ்சள் நீராட்டு, சாமி மறுமணம் வருது எல்லோரும் பாருங்கள் அப்படிம்பாங்க. சாமி அழைக்க போகிறாங்க அப்படின்னு பட்டாசெல்லாம் விடுவாங்க. நைட் சாமி அழைக்க போகணுன்னா அந்த ஊரே திருவிழா மாதிரி தான் இருக்கும். பட்டாசெல்லாம் வான வேடிக்கை எல்லாம் பண்ணிவிட்டு போய் கோயிலில் ஆற்றுல போய் சாமி அழைச்சிட்டு வருவாங்க. ஆற்றுலேருந்து சாமி அழைச்சிட்டு கம்பம் போட்டு கம்பத்திற்கு சாமி கம்பச்சட்டி வச்சு தீச்சட்டி வச்சு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் பண்ணுவாங்க. அப்புறம் அளவு குத்துவாங்க. பின்னால் சாமி போட்டாலாம் வச்சு அளவு குத்தி ஒரு சின்ன தேர் மாதிரி பண்ணிடுவாங்க. பண்ணி முதுகில் அளவு குத்தி இழுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த கன்னத்தில் அளவு குத்தி இழுப்பாங்க. அப்போது அவங்கள யாருமே இது பண்ண மாட்டாங்க. அந்த சாமியினோட அருள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். பார்த்தாலே மெய் சிலக்கும். அப்படி ஒரு சாமியினோட இது அப்படியே இழுத்துட்டு வருஷம் ஒவ்வொருத்தர் வேண்டுதல் பிரகாரம் எல்லாம் இழுப்பாங்க. வேண்டுதல் பிரகாரம் அந்த நேர்த்தி கடன் செய்வாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்படிலாம் சாமி கும்பிட்டு சாமியெல்லாம் பக்கத்துலேயே மண்பாண்டம் செய்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டு எல்லாம் வாங்கி இந்த தவழ்கிற குழந்தை பிறந்துருச்சுன்னா தவழ்கிற குழந்தையெல்லாம் வைப்பாங்க. குழந்தை வேணும்னா ஒரு தொட்டில் கட்டி விட்டுட்டு போவாங்க. அது மாதிரி சாமிக்கு வேண்டிட்டு எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. கரகாட்டமெல்லாம் சூப்பராக அந்த ஜோடிப்பே அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ இந்த கரகாட்டமெல்லாம் சாமியெல்லாம் வரும்போது அவங்க சாமியை அழைப்பாங்க. ஒவ்வொரு இதாக சொல்லி காளி நீலி சூளி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி முன்னால் வச்சுக்கிட்டு அந்த
கரகம் காலையில் தலையில் வச்சிட்ருக்கவங்ககிட்ட அப்படி கோவப்படுத்துவாங்க. 5 கல் மோதிரம் 7 கல் மோதிரம் அப்படின்ட்டெல்லாம், வா நீ அதெல்லாம் இது பண்ணு அப்படி இப்படின்னு சாமி கோவப்படுத்துவாங்க. அப்போ அவங்க அப்படியே மண்டி போட்டு குடு 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 குடுன்னு ஓடி வருவாங்க, பின்னால் போவாங்க வருவாங்க. அப்போ சாமியினோட திருவிழாவும் சாமியோட இதுவும் நல்ல ஒரு நம்பிக்கை. எந்த ஒரு வீட்டில் ஒரு யாருக்காச்சும் அம்மை போட்டிருந்ததா பண்ணுச்சா, வேப்பந்தலை இது வெங்காயமெல்லாம் மஞ்சள் எல்லாம் வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு மாரியம்மன் கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு தெளித்தா தான் எங்களுக்கெல்லாம் நல்லா போகும். அப்படி தெளித்து நாங்கள்லாம் ஒரு விரதம் இருந்த மாதிரி இருந்து அப்புறம் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு கோயிலில் போய் சாமிக்கு பாலாபிஷேகம் இளநீ இதெல்லாமே வாங்கி சாமிக்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாமியை நிறைவாக குளிர்ச்சி பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்களுக்கெல்லாம் சாமியினோட அருள் நல்லா எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த சாமியினோட அருள் எல்லாத்துக்கும் நல்லா கிடச்சி எல்லாம் நல்லா வாழ்ந்து பல்லாண்டு வாழ்க என்று கூறி இந்த எபிசோடை இப்படி முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கம்.